24ஆம் நாள் சரகலையிலேயே மிகவும் உயர்ந்த மகா ரகசியமான பஞ்சபூத சரம். மூச்சுக்குள் பஞ்சபூத சரம் நடனமாடுகிறது. நாம் ஒரு பூதத்துல தான் இருந்து செயல்புரிவோம். அப்ப புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இத்தனை நாளா நாம உயிர் நாடி பயிற்சி பண்றோம், கரெக்டா? அதே உயிர் நாடி பயிற்சி தான், அதுல மாற்றமே இல்லை. ஆனால் அதிலும் பஞ்சபூதத்தின் தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த பூதத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்தவனே சரஞானி ஆவான். சரஞானி ஆவான்னா பாத்துங்க, புரிஞ்சுக்குங்க தெளிவா. இதை மட்டுமே 3 மாசம் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா யூ ஆர் அ கிரேட் சரணாடி. சரகளிலே உயிரோட்ட சுவாசம் பஞ்சபூதமாக இயங்குகிறது. இதை அறிந்தவனே சுவாச ஞானியே, சரஞானியே. இந்த சர பஞ்சபூதத்திலே ஓடுகின்ற சரம்தான் பஞ்சபட்சி சரம். அப்ப பஞ்சபட்சியில ஒரு அரசு இருக்கிறது என்றால், நடை இருக்கிறது என்றால், அது எதுல பண்ணணும் அப்படின்னா, எந்த பூதத்தில் ஓடுகிறது என்று தெரிந்து தன்னுடைய பட்சியை அறிந்து செய்யும் பொழுது மட்டுமே, அந்த சரத்தின் அறிந்து செய்தால் மட்டுமே அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. புரிஞ்சுட்டீங்களா? சும்மா எல்லா டயத்துக்கு பூதங்கள் வெளியே வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இருக்கு, பஞ்சபூத ஆற்றல். ஆனா நமக்கு அது மேட்ச் ஆனா தான் அது செய்ய முடியும். நமக்கே மேட்ச் ஆகல, ரிஃப்ளெக்டரா இருக்கு, நான் எப்படி அந்த செயல் செய்யும் போது சக்சஸ் ஆகும்? அதனால்தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் யாருக்கும் அது விளங்குவதில்லை. பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது தன்னுடைய பூதத்தின் அறிவை அறிந்து வெளியிருக்கின்ற பூதத்தின் செயல்களை மேட்ச் செய்வது. சும்மா போயிட்டு செஞ்சா நடக்காது, கரெக்டா? அப்ப இது மகா ரகசியம், இருக்கலே உயர்ந்து. இது அறிந்து விட்டால் உலகத்துல என்னத்தை வேணா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அதுதான் பஞ்சபூதத்தின் சரம். அப்ப எப்படி இருக்கும்? சொல்லுகிறான் சித்தன், சுவாச நாணத்தினை போல் ரகசியமானது உலகில் வேறு ஒன்றும் இல்லை. சுவாச நாணமே அனைத்து ஞானத்திற்கும் முன்னோடி. மூச்சு பாருங்க, மூச்சோட இது போட்டிருக்கேன். இந்த மூச்சே பஞ்சபூதமாகத்தான் வெளிவரும். எந்த மூச்சு எந்த பூதத்தில் இருப்பது என்று அறிந்து பல முறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பல முறைகள், ஏதோ ஒரு முறையை நம்ம கையாளலாம், சரியா? முன்னோடி. இதைவிட மகா பிரபஞ்ச ரகசியம் ஏதும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. பிரம்மாண்டத்திற்கு தத்துவமே மூலகாரணம் ஆகாயத்தில் இருந்து. அப்ப ஸ்பேஸ் எனர்ஜி. அப்ப ஸ்பேஸ் எனர்ஜில இருந்தா எல்லாமே உற்பத்தி ஆகுது. ஸ்பேஸ் எனர்ஜில தான், ஸ்பெக்ட்ரத்துல தான் நிறைய வந்து என்ன பண்றோம், டெலிகம்யூனிகேஷன். இப்ப நம்ம பேசுறது, கம்யூனிகேட் பண்றது எல்லாமே சேட்டலைட் ஸ்பேஸ் எனர்ஜில இருந்து. அப்ப உலகம் முழுவதும் சம்பாதிக்கிறது இல்ல ஸ்பேஸ் எனர்ஜில, அங்கிருந்து கொட்டுன்னு கொட்டுது, கரெக்டா? அப்ப ஆகாயத்தின் தத்துவத்திலிருந்து வாயு சலனம் ஆடிட்டு இருக்கும். அந்த ஆகாயத்துக்குள்ள வாயு கலந்துரும். வாயு உண்டாயிற்று, வாயுவிலிருந்து அக்னி உண்டாயிருச்சு, அக்னியிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும். இந்த 5 தத்துவங்களை மறக்க கூடாது. பிரம்மாண்டம் உண்டாக காரணமான இந்த பூதங்களில் கூட்டே உயிர்களின் பரிணாமம். மனிதருக்கு நிலம் 50% உள்ளது, மற்ற பூதங்கள் 50%. அப்ப 50% வந்து நிலம். நிலத்தின் பூதத்தில் எவ்வளவுக்குள்ள நம்ம பிரீத் பண்றோமோ, அதனுடைய கலரை பிரீத் பண்றோமோ, எவ்வளவுக்குள்ள லம் பீஜத்தை பிடிக்கிறோம். ஓம் லம் பீஜம். அப்ப லம் தானே நிலத்தின் பீஜம் வந்துடும். மைண்ட் எங்க இருக்கு? மூலாதாரத்துல இருக்கு. என்ன கலர் மூலாதாரம்? ரெட் கலர்ல இருக்கு. அப்ப ரெட் கலர்ல நான் ஃபீல் பண்றேன், பிரீத் இன் பண்றேன், ரெட் கலர்ல. இப்ப பூரா ரெட்டாவே இருக்கு, என் மனசு பூரா ரெட்டா இருக்கு அப்படின்னு பிரீத் பண்ணி ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடியில் இருக்கிற சக்கரத்தினுடைய கலர் ரெட்டு. அப்ப மூச்சு என்ன பண்றேன்? இழுக்கிறேன். அதனுடைய பீஜ மந்திரம் என்ன? லம். ல ஆன அகரத்தை வந்து லான் அகரத்தை அந்த மூலாதாரத்தை வச்சு தியானம் பண்றேன். உச்சாடனம் பண்ணி பழகணும். பிசிக்கல் பாடி அதிர்வு கொடுக்குறேன். அப்புறம் இம்ம மேல கனெக்ட் பண்றேன், அதிர்வு மேல உள்ளுக்கு உடம்புக்குள்ள பிராணன் கனெக்ட் ஆயிருது. பஞ்சபூத சுவாசத்தின் அளவுகள் இது வெளி ஒரு அங்குலம். ஒண்ணு உள்ள எந்தெந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய உஷ்ணமரிதா, ஹீட்டா இருக்கா இல்ல அந்த மாதிரி புரிஞ்சு பாக்குறது. 2வது கண்ணாடி வச்சு பாக்குறது, கரெக்டா? 3வது என்னது? கண்ணாடி வச்சு பார்த்தாச்சு, எல்லாம் வச்சு. முன்னாடி இந்த மாதிரி முத்திரை வச்சு உள்ளுக்குள்ள புருவத்தின் மேல அங்க வச்சு பாக்குறது, கரெக்டா? இத்தனை முறைகள் இருக்கு. மேலும் கீழும் வரதா வச்சும் பார்க்கலாம், உஷ்ணத்தை வச்சும் பார்க்கலாம், எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு அடுத்து அங்குலம். இப்படி விட்டு பாக்குறதில்ல,
அப்படியே வயிறு அசைஞ்சிட்டே இருக்கும். ஒரு நூல் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஒரு பஞ்சு எடுத்துக்கணும், அப்படியே வரணும். அந்த எங்க உயிர் நாடி இருக்கோ அது நேர் வச்சுட்டு வரும். அசையும், ஒரு இடத்துல அசையாது. சரியா? பாருங்க, பஞ்சபூத சுவாசத்தின் அளவுகள் சிவனேன்னு இருக்கணும், அதுவா கதி ஓடும். அமைதியாக சுகாசன, நான் போட்டிருக்கேன் பாருங்க, அது லென்த். சரியா? சுகாசனத்தில் அமரவும், சேர்ல கூட உட்காந்துக்கலாம். மூச்சை அதன் போக்கில் விடும், அது மாட்டுக்கு நம்ம மாட்டு இப்படி பண்ணா கண்டுபிடிக்க கஷ்டம், கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா அதை அப்பதான் அளவு லென்த் எவ்வளவு போகுதுன்னு தெரியும். நமக்காக இடகளை உயிரோட்டமாக சுவாசம் காட்டி உள்ளேன். ஒரு லேசான பஞ்சு துண்டை எடுத்துக்கொண்டு மூச்சு உயிரோட்டத்தில் 20 கைவிரல் அளவில் வைத்து, 20 கைவிரல், சரிங்களா? அப்ப 4 விரல் அளவு, 1 2 3 4, ஓகே, 5, அப்ப 20 களை இங்க எவ்வளவு லென்த் வரும். இந்த லென்த் 20 கைவிரல் அளவு டிஸ்டன்ஸ்ல வருதான்னு பார்த்துட்டா ஒரு பூதம் வரலைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இந்த இடத்துல எதுவுமே வரல, அசைலினா ஒரு அந்த பூதம் இல்லைன்னு அர்த்தம். அது ஆகாயம். மனிதன் ஜீவன் பிசிக்கலாக இயங்குகின்ற ஆகாயம் இவ்வளவு லென்த் இருக்கும். அகமுகமாக போகும்போது உள்ள ஓடும். இதான் 2 வித்தியாசம். ஆகாயத்துக்கு 20 விரல் அளவு இருக்கும். ஆகாயத்தின் தத்துவம் பிசிக்கலான இந்த பாடிக்கு ஆகாயத்தின் தத்துவம் 20 அங்குலம் லென்த்தா இருக்கும். லென்த்தா ஓடிச்சுன்னா ஆகாயத்துல நாம இருக்கோம்னு அர்த்தம். அப்ப நோய்வாய்ப்படும் பொழுது நாம ஆகாயத்தின் தத்துவத்துல இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப நோய்வாய்ப்படும் போது செக் பண்ணி பாரு, லென்த்தா வரும் ஆகாயம். அப்போ நல்ல தியானத்துல போகும்போது உள்ள போயிடும், இங்க வெளியே மூச்சே வராது, அது ஆகாயம். சரியா? மூச்சு உயிரோட்டத்திலே 20 கைவிரல் அளவு வைத்து பஞ்சு அசைகிறதா என கவனிக்கவும். அசைந்தால் ஆகாயத்தில் இருக்கிறது, அசைவில்லை என்றால் மெதுவாக மூச்சின் பாதை மேல் நோக்கி கொஞ்சம் நகர்த்துறேன். அப்படி வரும்போது 16 அங்குலத்துல அசைந்தால் நீர் தத்துவத்தில். அப்ப நீர் நிறைய லென்த்தா ஓடும். அப்ப நீர் தத்துவம்னா இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதையும் கண்டுபிடிக்கலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் மைனூட்டா தெரியலனா கண்டுபிடிக்கலாம். அதிக பஞ்சு அசைவில்லை என்றால் வாயு தத்துவம், அதுல இருந்து மேல வந்துட்டேன்னு அர்த்தம். ஓகேவா? அதை தாண்டி என்ன பண்றேன், வாயு என்ன பண்றேன், நிலத்தில் முடிச்சிட்டேன், அடுத்து நீரை முடிச்சிட்டேன், அடுத்து மேல 12 அங்குலத்துல வரேன். 12 அங்குலம் மேல கொஞ்சம் எடுத்தீங்கன்னா 4 மலிச்சா நிலத்துல தெரிஞ்சுன்னா நிலம். அதை தாண்டி மேல வந்தீங்கன்னா 8 அங்குலத்துல வாயு, அதை தாண்டி 4 அங்குலத்துல நெருப்பு, ஒரு அங்குலம் உள்ள ஆகாயம், லென்த் உள்ள எண்டு ஆகாயம், வெளியில எண்டு ஆகாயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? லம்பீஜம் நிலத்தின் தத்துவம். எப்படி பிசிக்கல் பாடியில லம்பீஜத்தை எப்படி இது பண்ணணும், ஒரு ஃபேஸா லம்பீஜம் இருக்கு. அப்ப சிவப்பு கலர்ல ஃபீல் பண்றேன், சிவப்பு கலர்ல ஃபீல் பண்ணிட்டு ல இப்படி சொல்லி போலாம். கரெக்டா? இதுதான் நம்மளுடைய பீஜ மந்திரம். அதனுடைய கலர் வந்து ரெட் கலர். இது பிசிக்கல் பாடியில கீழே ரெட் கலர். கரெக்டா இல்லையா? ஆனால் இந்த பஞ்சபூதத்தின் கலர் வேற மாதிரி இருக்கும். அந்த கலர்ல அந்த பூதத்தில் பண்ணும்போது மூலாதாரம் டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிரும். முடிஞ்சு போச்சு. தியானம் பண்ணாலே போதும், அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும். அப்ப சூட்சமத்திலே ஒரு கலர் உண்டு, இந்த பிசிக்கல் பாடிக்கு ஒரு கலர் உண்டு, சூட்சம மூச்சுக்குள்ளே பூதத்துக்கு ஒரு கலர் உண்டு. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப சூட்சம பிராணனுடைய அந்த கலர், பஞ்சபூதத்தின் கலர் நம்ம பிடிச்சிட்டோம்னா பிசிக்கல் பாடி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம். சரிங்களா? கூட்டே நம்ம 50% நம்ம நிலத்தின் தத்துவத்தை அதிகப்படுத்தணும். அப்ப என்ன நோய் வந்தாலும் நிலத்தின் தத்துவத்தை அதிகப்படுத்துங்க, உறுதித்தன்மை கிடைக்கும். நிலத்தின் பூதம் அதிகப்படுத்த அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நிலத்தையும் நீரையும் பிடிக்க குழந்தை பாக்கியம் உண்டு. அவ்வளவுதான். அப்ப சரத்துல நிலத்தின் பூதத்திலும் நீரின் பூதத்திலும் குழந்தை பாக்கியத்தை ஒரு தம்பதியினர் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்க முடியும். மற்ற பூதம் ஓடிச்சுன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. அதான் மலடியும் குழந்தை பெறுவாளுங்கிற ரகசியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நமது உயிரோட்ட சுவாசம் உள்ளும் புறமுமாக பூதங்களாக இயங்குகின்றன. 2வது படம் போட்டிருக்கேன். 24ஆம் நாள்ல பஞ்சபூத சுவாச சுழற்சியில படம் அற்புதமாக போட்டிருக்கு. இடகலைக்கு குளிர்ச்சி தன்மையான சந்திரனையும் பிங்களைக்கு சூரியனையும் காட்டியிருக்கு. அதுல பாருங்க, மேல ஜுவாலை விட்டு மேல பாருங்க, அந்த மூக்கினுடைய 360 டிகிரி கொண்ட அந்த மூக்கு, இந்த வட்டம் வந்து 360 டிகிரி கொண்டது. இந்த வட்டம் 360 டிகிரி உண்டு. அப்ப நம்ம 360 டிகிரியில ஒரு கலையில 360 டிகிரியில இயங்குறோம். அதுல பஞ்சபூதங்கள் இயங்குது. நல்லா புரிஞ்சுதான்? இந்த பூமி 360 டிகிரி, அதுல பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்ப நம்மளுடைய மூக்கு துவாரம் 360 டிகிரி கொண்டது. அப்ப இதுல மேல்முகமாக அந்த மூக்குல மேல இருக்கிற முகமாக இப்படி டச் பண்ண மூக்க
பிரீத் அவுட் பண்ணி டச் ஆகி வந்துச்சுன்னா 360 டிகிரில மேல என்ன பண்றேன், ஒரு டிஸ்டன்ஸ்ல வைக்கிறேன், மேலோட ஓட்டையில. புரியுதுங்களா? மேலோட ஓட்டையில் கீழே இல்லை, மேல மேல அப்படி வைக்கிறேன். காத்து வருதான்னு பாக்குறேன், உஷ்ணமா வருதான்னு பாக்குறேன். அப்ப அது நெருப்பு ஜுவாலைங்கிறான். பாத்தீங்களா? அங்க இருக்கா சென்டர்ல என்ன ஆகுது, எர்த்து. அப்படியே பாருங்க, எர்த்து கீழ் நோக்கி போட்டிருக்கான் பாருங்க, கடல் மாதிரி போட்டிருக்கான் பாத்தியா, வாட்டர். ஒன்றும் இல்லை, வாட்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. வாட்டர் ஓடுதா இல்லையாங்கிறது ரொம்ப ஈஸி. விட்டீங்கன்னா இந்த மூக்குடை கீழ்ப்பகுதியில் எல்லாத்துக்கும் வாட்டர் அதிகமான சளி பிடிச்சோன்னா ஒழுகும், அப்படியே நீர் ஒழுகும். ஒழுகிறது எங்க இருக்கு, கீழ் நோக்கி ஒழுகுது, அப்படியே சொட்டு சொட்டா ஒழுகும். அப்படின்னா அந்த இடத்துல காத்து குளுமையாக வந்தால் நீர் தத்துவத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப சுத்தி வாயு வினாங்க அங்கேயும் ஓடும். 360 டிகிரிக்குள்ள எங்க வேணா ஓடும். எங்க வேணா எனக்கு தென்படுதுன்னா வாயு சக்தி. நெருப்பு சக்தி மேல, கீழே நீர் சக்தி அடைச்சிட்டேன். மேல இருப்பது நெருப்பு, கீழே இருப்பது நீர், சென்ட்ரல் இருப்பது எர்த்து. புரியுதுங்களா? எர்த்து சென்ட்ரல் இருக்கா, அதை சுற்றி மையப்புள்ளியாக இருப்பது ஆகாயத்தின் தத்துவமானது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப வந்துருச்சா? ஏர் சுத்தி இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். படத்தை பாருங்கள், கேலக்சியின் சுழற்சி போல தெரியும். இப்படித்தான் பஞ்சபூத சுவாசம் மூக்கில் மேலும் கீழுமாக இயங்குகிறது. நாசி துவாரத்திலே உயிர்ப்பு, உயிரோட்டம், அமிர்தகளை, பூரணம், பூர்வம், சுவாசம் நாம் நாடி சுத்தி செய்துள்ளோம். நமக்கு தெரியும். அதுல சோகம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கிற ஹம்ச ஹம்ச ரெண்டும் மாறி மாறி வரும். கரெக்டா? சக்தி உள் சுவாசமாக, சிவம் வெளி சுவாசமாக என்று மாறிட்டே இருக்கு. சரியா? நிலம் நாசியின் மத்தியிலே சுவாசம் காணப்படுமானால் நிலத்துல என்ன இருக்கும், கொஞ்சம் லைட்டா ஈரப்பதம். அப்போ ஒரு காற்று அடிச்சு பார்க்கணும். அது ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்றது. ஒரு காற்று ஈரப்பதமாகவும் லைட்டா உஷ்ணமாகவும் வந்ததுன்னா அது நிலசக்தி. அடிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் ஈரப்பதமாட்ட தெரியுது, கொஞ்சம் ஈரப்பதம் உஷ்ணமாட்ட இருந்ததுன்னா நிலத்தின் சக்தியில் இருக்கிறான். வெட்டு குழு குழு குழுன்னு இருந்ததுன்னா நீரின் சக்தி. அடிச்சா புள்ளி போல ஒரு மார்க் பெயின் ஆகுது அப்படின்னா நெருப்பின் சக்தி. புரியுதுங்களா? வாயு வறண்டு இருக்கும், காற்று ஈரப்பதம் இருக்காது. எதுக்கு வாயு வறண்டு அடிச்சா ஒண்ணுமே தெரியாது, வாயு வறண்டு இருக்கும், வறண்ட மேனிக்கு இருக்கும். ஆகாயத்தன்மும் எல்லாத்துக்கும் கலந்து இருக்கும். சரியா? நீர் ஆகாயம்தான். தியானத்தின் உச்சி முகம் ஆகாயம், உள்கதியா இருக்கும். வெளி ஆகாயம் நீண்டு இருக்கும். சரியா? சொல்லித்தரேன். ஓகே. ஆள்காட்டி விரலை வைத்து மத்தியில் காற்று வருகிறதா, விரலில் தட்டுகிறதா என்று கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம். நீர் சளி பிடித்தால் நாசியின் கீழ் நீரோட்டம் அதிகமாக ஓடும். அதுதான் நீர் அறியும் இடமாகும். நாசியின் கீழ்பாகத்தை காற்று குளிர்ச்சியாக விரல் தென்பட்டால் நாம் நீர் தத்துவத்திலே உள்ளோம். அப்ப ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்குரிய நாடி. பஞ்சபூத மகா சுவாசம் நெருப்பு தத்துவம் மேல்கதியாக மேல சுடும். வெளிவரும் காற்று கையில் ஊசி குத்துவது போல் சுடும். இந்த சுவாசம் நாசித்துவாரத்தின் மேல்பாகத்தில் ஓடும் தத்துவம். இதை ஆள்காட்டி விரல் வைத்து பார்த்து நெருப்பென அறிந்து கொள்ளணும். நம்ம எந்த பூதத்தில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இனிமேல். புரிஞ்சுக்கிட்டே? அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூதத்தில் இருப்பாங்க. அப்ப எந்த பூதத்துல செயல் பண்ணா நல்லது, எந்த பூதத்துல ஒருத்தவங்களை பேச்சு வின் பண்ணலான்னு தெரியுது, எந்த பூதத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ரகசியம். வாயு நாசியின் மூளைகளை சார்ந்து சைடுல இருக்கும். சைடு, இந்த சைடு ஒரு ஓட்டை இருக்குன்னா சைடுல பாத்தீங்கன்னா அடிக்கும், இந்த சைடுல பார்த்தா அடிக்கும், மேலேயே அடிக்கும், கீழே அடிக்கும். அப்ப சுத்தி சுத்தி அடிக்கிறது வாயு. எல்லா இடங்களிலும் இப்ப மேல வருது, கீழே வரலைன்னா ஓகே நெருப்பு இருக்கு, உஷ்ணமா இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். மேல வருது, கீழே வருது, சைடுல வருதுன்னா வாயு தத்துவம். புரிஞ்சுக்கிட்டா? அடுத்து அகாய தத்துவம். சுவாசத்தின் ஓட்டம் அது உள்முகமாக ஒரு புள்ளியாக சென்று பார்ப்பா இருக்கும். ஒரு அலை ஓலை அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு ரவுண்டு சுத்துற மாதிரி இருக்கும். சுற்றி கொள்வது போல நிலத்தை கவனிக்கும். நிலத்தையும் நிலத்துக்குள்ள ஆகாயம் கலந்துருக்கு. கரெக்டா பார்க்கணும். இதை ஞானத்தால் மட்டுமே அறிய முடியும். நல்ல ஞானத்தால் தான் ஆகாயத்தை அறிய முடியும். பயிற்சியால் சாத்தியமாகும். ஒரு புள்ளியை நுண்ணியமாக உணர்ந்தால் ஆகாய தத்துவத்தை நாம் இருக்கிறோம். ஆகாயத்தில் இருந்தா புள்ளியை உணரலாம். இப்படி மூச்சுக்காற்றில் சுவாசத்தின் கீழ் மேல் மத்தியமும் பக்கவாட்டில் வைத்துள்ள என பஞ்சபூத மூச்சுகள் இயங்குகின்றன. நிலம் மூக்கு துவாரத்தின் மத்தியில் ஓடும் சுவாசம். நீர் கீழ்முகமாக ஓடும் சுவாசம். நெருப்பு மேல்முகமாக எரிகின்ற ஜுவாலை. வாயு எல்லா மூலைகளிலும் ஓடுகின்றது வாயு. ஆகாய மூக்கின் மத்தியில் ஒரு புள்ளியாக இயங்கக்கூடியது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பஞ்சபூதம் சேஸ்ட் முதல் ப்ரொசீஜர் ஒன்ன காட்டுறேன், எப்படி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு
ஃபர்ஸ்ட் கண்ணாடி வச்சு பார்த்தோம். நமக்குன்னு ஒரு கண்ணாடி வைக்கணும். இப்ப கண்ணாடி இல்லை. அப்ப என்ன இருக்கு? செல்போன் தான் இருக்கு. அப்ப நம்மளுடைய செல்போனையே கண்ணாடியாக பாவித்து நம்ம செல்போனை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நம்மகிட்ட தான் இருக்கும். அப்ப இதுதான் நமக்கு எல்லாமே தருவது செல்போன். அப்ப என்ன பண்ணிக்கணும்? இப்படி வச்சு விட்டு பார்க்கணும் என்ன வருது அப்படின்னு. இப்படி பார்க்கணும். அப்படி என்ன பண்ணணும்? இப்படி வச்சுக்கணும். மூக்கில பார்வையை கீழே செலுத்தணும். டக்குன்னு போகுதா? ஸ்கொயரா தெரியுதா? நல்லா புரிஞ்சுதா? ஓகே. மெதுவா போய் ஸ்கொயரா முடியுதா? அப்ப இடத்துல இருக்கேன். இதுலயே தெரியும் உயிர் நாடி. எது அதிகமா அகலமா அடிக்குதோ அது உயிர் நாடி. புரியுதுங்களா? எது கம்மியா இருக்கோ அது உயிர் நாடி இல்லை. அப்ப பார்த்து பார்த்து பழகணும். அதுல கலர் தெரியும். அது ரொம்ப நம்ம தியானம் பண்ணி ஊதும் போதே கலர் தெரியும். அது கண்ணாடியில் பாருங்க, கலர் கண்ணுல தெரியும், அப்படியே ஜொலிக்கும். பஞ்சபூதத்தின் கலர் சொல்றேன். அப்ப கண்ணாடி பார்த்து பழகணும். கண்ணாடியில ஸ்கொயரா டக்குன்னு போயிட்டு அப்படி க்ளோஸ் ஆகும்போது ஸ்கொயரா தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேரு நிலம். திரையாட்ட தெரிஞ்சதுன்னா அவர் போய் வளைஞ்சு, ஒரு மீன் வளைஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி டக்குன்னு போகுது. நீர் ஓட்டினா டடக்குன்னு ஓடும். அப்ப நிலம் கொஞ்சம் நிதானமா வரும். இப்படி விட்டா அப்படியே கண்ணாடியில் அப்படி நிதானமா ஸ்கொயரா முடிஞ்சதுன்னா நிதானம் இருக்கும் அந்த மூச்சுல. அப்படி லைட்டா விட்டீங்கன்னா அப்படியே நிதானமா ஸ்லோவா முடிஞ்சு ஸ்கொயரா முடிஞ்சதுன்னா அது நிலத்தின் தத்துவத்துல இருக்கும். கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இதை வச்சும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை வச்சு. ரெண்டாவது கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்கிறேன். அடுத்து குளிர்ச்சி இருக்கு. சரி கண்ணாடி பார்க்கலாமே வச்சோடனே ஸ்வங்கின்னு முடிஞ்சு ஒரு மீன் வளைஞ்சா இப்படி வளைஞ்சு சுத்தி இருக்கு. அது மாதிரி டக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் நீர் தத்துவம். நெருப்பு ஒரு டக்குன்னு ஜுவாலை விட்டா பத்துனா எப்படி பத்தும், டப்புன்னு பத்தும். அது போல ஒரு முக்கோணமாட்ட முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் நெருப்பு தத்துவம். வாயு பார்த்தீங்கன்னா நம்ம முருகனுடைய சக்கரம் எப்படி இருக்கு? சரவண பவ சக்கரம், அஷ்ட சக்கரம், முக்கோணம். மேல ஒரு முக்கோணம், கீழே அடியிலிருந்து மேல முக்கோணம். எல்லா பக்கம் அப்படியே ஒரு பூ போட்ட மாதிரி இருக்கும். அழகான கத்திரிப்பு கலர் பூ எப்படி இருக்கும் அது மாதிரி கலர் அப்படியே ஒரு ஸ்கேட்டர்டா போச்சுன்னா வாயு தத்துவம். ஒரு புள்ளியில போய் டக்குன்னு முடியுது, போட்ட விட்டுத்தோன்னே புள்ளியில போய் அப்ப மனசு சாந்தமா இருக்கும், ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாது ஆகாய தத்துவம். இது கண்ணாடியில பாக்குற முறை. அப்ப கண்ணாடியில பார்த்து பழகுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்ணாடி இதை பார்த்து பழகுங்க, ஃபர்ஸ்ட் முறை. ரெண்டாவது முறை இது. சரிங்களா? சரி. இது மூணாவது முறை பாத்தீங்கன்னா சுவாசத்தில் பஞ்சபூதத்தை அறிதல். இது முக்கியமானது. நிலத்தின் கலர் சொல்லிட்டேன். இங்கே மஞ்சள் கலர் நிலத்தின் கலர். அப்ப மஞ்சள் கலரை நாம் பாவித்து மஞ்சள் கலரை பார்த்து பார்த்து வெளியில முகமாக செல்போன்ல பார்த்து மஞ்சள் மலர்களை பார்த்து பழகி நாம பொன்னிறமான தங்கத்தின் கலர் எப்படியெல்லாம் தங்கத்தின் கலர் அற்புதமாக இருக்கும், குபேரனுடைய கலர் எப்படியெல்லாம் இருக்குது பாவித்து வெளியிலே பாவித்து அதுவாக மாறும் பொழுது அதை தியானம் பண்ணும் போதே போதும், நம்மளோட உடம்பு நிலசக்தி கூடியும். நல்லா புரிஞ்சுங்க. வெளியில மஞ்சள் கலரை பாவிக்கும் பொழுது தாரணை பண்ணும் பொழுதே நம்ம உடம்புல நிலசக்தி கூடிடும். அப்ப நம்ம அந்த நிலசக்தி கூடுது மஞ்சளை பார்க்க அந்த மூச்சும் மஞ்சளாக மாறுகிறது, நிலமாக மாறுகிறது. அப்ப பிரீத் பண்ணும் பொழுது மஞ்சள் கலரை என்ன பண்ணும்? தியானித்து பிரீத் பண்ணணும். அப்ப மஞ்சள் கலரோட பீஜ மந்திரம் இப்ப சொல்லுங்க. சூட்சம மந்திரம் லம். இப்ப பிடிச்சிருக்கீங்களா? மகா சூட்சம கலர் மஞ்சள். அப்ப பிரீத்தின் உயிர் நாடியிலே நாம உடம்பு நிர்ணயம் பண்ண முடியல, நடக்க முடியல, ஒரு உறுதித்தன்மை இல்ல, ஒரு வெற்றி அடைய முடியல அப்படின்னா மஞ்சள் தியானம் செய்து மஞ்சள் பிரீத்திங் பண்ணி லம்பீஜ மந்திரத்தை நாம் எங்கே செலுத்த வேண்டும் என்று நிறுத்தினால் அந்த சக்கரம் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும். புரிஞ்சுக்கல டிஃபரெண்ட்? சூட்சமத்துல பிராணனுடைய பஞ்சபூதத்தின் தத்துவம் மஞ்சள் நிறம், நிலத்தின் தத்துவம். பிசிக்கல் பாடியில ரெட் கலர்ல மூலாதாரம் லம்பீஜம். இப்ப பாருங்க லம் மஞ்சள் கலர். இப்போ மஞ்சள் தியானம், மஞ்சள் மூச்சை தியானம் பண்ணி லம்னு பண்ணும்போது மூலாதாரம் சீக்கிரமா வெளிப்படைகிறது. சரிங்களா? உடம்பு வலிமை வாய்ந்தது. யானையின் பலத்தை பெற முடியும். யானையை நினைத்தால் யானையின் பலத்தை பெற முடியும்னா நிலத்தின் சக்தி. நீர் வெண்மையாகத்தான் இருக்கும், தண்ணீர் வெண்மையாகத்தான் இருக்கும், வெண்மையின் கலர். நெருப்பு சிவப்பாக ஜுவாலையோடு. இப்ப நெருப்பின் தத்துவ சுவாசம் சிவப்பு. காற்று அடர்ந்த மேக வர்ணத்து, மேகத்தினுடைய வர்ணம் எப்படி இருக்குதோ அது பாரு, கருமையாகவும் இருக்கும், கொஞ்சம் வயலட் அப்படியே கிரே கலராகவும் இருக்கும், அப்படியே பச்சை கலந்ததாகவும் இருக்கும். அப்ப பச்சை கலந்ததாகவும் இருந்தாலும் காற்று தத்துவம்,
அடர்ந்த மேகவர்ணமாக இருந்தாலும் காற்று தத்துவம். ஆகாயத்திலே பல வர்ணங்கள் தெரியுமா? ஆகாயத்துக்குள்ள போய் பாருங்க, கேலக்சிக்குள்ள பல வர்ணங்கள் இருக்கிறது. வயலட் கலர் தெரியுது, ஒயிட் கலர் தெரியுது, ஸ்படிகமாக கூட தெரியும். சம்டைம்ஸ் ஸ்படிகமாக, வெள்ளைக்கும் படிகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒளியாக தெரியுமா? அப்ப அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுதான் அமைதியாக சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 15 முறை உயிரோட்டத்தில் சுவாசம் எடுக்கிறேன். ஓகே, 15 முறை. இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் பஞ்சபூதத்தை. அப்ப என்ன பண்றேன்? உயிர் நாடி கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? எந்த பூதத்துலன்னு பார்க்கிறேன். கீழே இல்லை, நீர் இல்லை. சைடில் வருதான்னு பார்க்குறேன், சைடில் இல்லை. அப்போ வாயு இல்லை, வாயு இல்லை, நீர் இல்லை. 2 கட் பண்ணிட்டேன். ஆகாயம் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆகாயம் வராது. 3 கட் பண்ணிட்டேன். அப்புறம் நிலமா இருக்கலாம், நெருப்பா இருக்கலாம். உஷ்ணம் இருக்கான்னு பார்க்குறேன், உஷ்ணம் இல்லை. அப்போ அது நிலத்தத்துவம். கரெக்டா? மேலே வரல. இப்போ சென்ட்ரலில் உஷ்ணமா ஈரமாக இருக்கு, லைட்டாக உஷ்ணமா ஈரமா. அப்போ நிலத்தின் தத்துவம் நான் மஞ்சள் கலரில் தியானிக்கலாம். கரெக்டா? அப்போ நான் நிலத்தின் தத்துவத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அமைதியாக 2 கைகளின் கட்டை விரல்களை இன்னொரு முறையில் தியானம் பண்ணுறது இருக்கு. அந்த முத்திரை வைத்து நாம் உள்முகமாக உருவ மத்தியை நோக்கி நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மூச்சை கவனிச்சுட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த புருவ மத்தியில் ஒரு கலர் தெரியும். பஞ்சபூதத்தின் கலரை பிடிக்க முடியும். அப்படி நாம் என்ன பூதத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து அதை தியானிக்கலாம். ஓகேவா? 2 கைகளின் கட்டை விரல்களை நாடும் 2 காது துவாரங்களை அடைத்து கொண்டு ஆள்காட்டி விரல கண்ணு, 2 கண்களை மூடி நடு விரல்களினால் 2 நாசி துவாரங்கள், நடுவிரல் என்ன பண்றேன்? நாசி துவாரங்களால் சிறிது மேலே அழுத்தி வாயு வைத்து கொண்டு வாயை மோதிர விரலாலும் சுண்டு விரலாலும் கொண்டு இப்படி வச்சு லாக் பண்ணிக்கிறேன். புரியுதா? பார்த்தீங்களா? மோதிர விரல், சுண்டு விரல், வாய். சுவாசித்தவர்களை அடைந்து உள்முகமாக இருட்டாக தெரியும். அப்போது நெற்றி பொட்டிலே மனதை வைத்து கவனிக்கவும். ஊன்றுகோலாக சிறிது நேரத்தில் கொக்கு மீன் வர காத்திருக்கிறதல்லவா, அது போல. புரியுதுங்களா? அப்ப அதுதான் காலை மடக்கி கவிழின் மாத்தி உள்ள பாக்குறது. சரியா? ஒரு வர்ணம் வந்து போகும். அதில் மஞ்சள் நிலத்தின் நீங்கள் உள்ளீர் என்ற அர்த்தம், வெண்மை நீர் தன்மையில் உள்ளீர் என்ற அர்த்தம், சிவப்பு நெருப்பின் தன்மையில் உள்ளீர் என்ற அர்த்தம், மேகத்தின் வாயு, பச்சை வர்ணம் தான் கேலக்சி, வாயுவனுடைய தத்துவம். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து தியானம் பண்ணலாம். பஞ்சபூதத்தின் தத்துவம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இதை நான் காமிக்கிறேன் எப்படி. ஃபர்ஸ்ட் கட்டவரில் வச்சு எந்த காலு சவுண்டு கேட்கக்கூடாது, அடைச்சிக்கிறேன். அப்புறம் என்ன, ஆள்காட்டி வரல இதை முடிக்கிறேன். அடுத்து நடுவரில் லைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது. உயிர் நாடி எதுன்னு கண்டுபிடிக்கணும். உயிர் நாடி ஓடுது, வலதுகளை ஓடுது. அப்படி லேசாக அங்கே மட்டும் லேசாக பிடிச்சிக்கணும். மற்றது வேணால் அடைச்சிக்கலாம். ஓகே? அப்போ இதை அடைச்சிட்டு ஃபஸ்ட்டு இது அப்போ காதை அடைச்சி இதைத்தான் சுவாசம் பண்றது. இங்கே பார்க்குறேன். சரியா? ஹீட் ஆகும். அந்த மூச்சு உள்ள போய் அங்கே நெத்தியில வந்து நிறுத்தி அப்படி பார்க்க ஒரு கலர் தெரியும். இதைத்தான் பூதத்தை அறிதல். அங்கே மஞ்சள் கலர் தெரிஞ்சுன்னா மஞ்சள் பூதத்தில் இருக்கும்னு அர்த்தம். கான்சியஸ் தியானத்துல தான் வரும். பண்ணி பழக வரும். சரிங்களா? மாதிரி பஞ்சு. ஆனா ரொம்ப அசைகிற மாதிரி இருக்கணும். இது வந்து திரி எடுத்திருக்கேன், ஆனா பிரிச்சு விட்டுருக்கேன். இப்படி என்ன பண்றேன்? அசைதான் பாக்குறேன். இந்த பக்கம் என்னது? இடதுகளை ஓடுது பாருங்க. இப்படி பார்க்கணும். அசைது.
அசையுது. அசையுது. சுத்தமா இல்லை. அப்ப 20 அங்குலம் அசைதான்னு பாக்குறேன். இல்ல, 16 அங்குலத்துக்கு வரேன். ஃபர்ஸ்ட் 20 ஆகாயம், 16 விரல் இடையில இருக்கிறது நீர், அப்புறம் கொஞ்சம் மேல வர்ற நிலம், அதுக்கப்புறம் 8னா 2 விரலுக்கு அப்புறம் 8ல வாயு, அதுக்கப்புறம் 4 இந்த இடத்துல வந்து வச்சிட்டீங்கன்னா நெருப்பு. இதை தாண்டி வரலைன்னா நெருப்புல இருக்கணும். நெருப்பு தத்துவத்தை பாருங்க. இதை தாண்டி வரலைன்னா நெருப்பு. இதை வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்படி ரொம்ப மைனூட்டா கண்டுபிடிக்கணும். சரியா? இது ஒரு ரூல். அடுத்து பஞ்சபூத சுவாசத்தின் சுவையறிதல். இது ரொம்ப கஷ்டம். காய்ச்சல் வந்தா மட்டும் ஸ்பேஸ் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கசக்கும், நம்ம வாய் கசக்கும். அப்ப ஸ்பேஸ் எனர்ஜி த்ரோட்ல கசக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகாயத்தின் தத்துவம். ஒவ்வொருத்தருக்கும் காய்ச்சல் வரும். வாய் கசக்குதுங்க, வாய் கசக்குதுங்க, வாய் கசக்குதுன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அது எப்படின்னு உணர்ந்துக்கிட்டீங்களா? அந்த சுவையறிதல். அந்த சுவையை அறியத மாதிரியே மற்ற சுவையை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எந்த போதது. அப்ப ஆகாயத்தின் தத்துவம் கசக்கும். புரிஞ்சுட்டீங்களா? தொடர் பயிற்சியால் மட்டுமே பஞ்சபூதங்கள் சுவையை அறிய முடியும். தொண்டையிலே உமிழ்நீரை விழுங்கும் பொழுது அறிய முடியும். இல்லைன்னா அங்கேயே உணர்ந்தாலும் அறிய முடியும். இதற்கு பயிற்சி. தேன் 2-3 சொட்டுகளை எடுத்து நாக்கிலே வைத்து சுவைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சுவைத்துக் கொண்டு தொடர்ந்து சுவைக்க அதன் கசப்பு வெளியே தெரியும். கசப்பு எப்படி உணர்றதுங்கிறது, தேனை இனிப்பை வந்து சுவை அறிஞ்சிடுறேன். ஆனா டேஸ்ட் பண்ணி கசப்பு எப்படிங்கிறது உணரலாம். சரியா? தேன் கசக்கும். தொண்டையில் இப்படி ஒவ்வொரு உணவுப் பொருட்களை உள்ளே மறைந்துள்ள சுவையை அறிந்து ஃபர்ஸ்ட் அது பிராக்டிஸ். எப்படி? ஒரு வெளியில ஒரு சுவை இருக்கும், அதை நம்ம சுவை டேஸ்ட் பண்ண தொடர்ந்து பண்ண அதனுடைய உள் ஒரு சுவை வெளிப்படும். கரும்பு கசப்பு, தேங்காய் கசப்பு, தேன் கசப்பு, உள் சுவை, வெளி சுவை அல்ல. தேங்காயை எடுத்து சிறு மென்று சுவைக்கு அரைத்து கொண்டே இருந்தால் நாக்கில் கசப்பை உணர முடியும். இப்படி சுவை அறிந்து பழகிவிட்டால் பஞ்சபூதத்தை அறிந்து விடலாம் ஈஸியாக. நிலத்தின் தன்மை இனிப்பு. அப்ப நிலத்தின் தன்மை இனிப்பு சாப்பிட்டுட்டு எந்த செயல் செஞ்சாலும் வெற்றியடா அப்படின்னா, நிலத்தின் தன்மையிலே இனிப்பு சாப்பிட்டு நிலமே ஓடல, ஆனா வெற்றி அடையுமா? இப்ப புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய பூதமான சுவாசம் நிலத்தில் ஓடுனா இனிப்பு கூட சாப்பிட தேவை, இனிப்பா தான் இருக்கும்னு அர்த்தம். நிலத்தின் போது செய்யுங்க, அது வெற்றி. ஷேர் ட்ரேடிங் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். என்ன நினைத்தாலும் நடக்கக்கூடிய பூதம் நிலமும் நீர். சமனடைகின்ற பூதம் நெருப்பு. மற்ற 2 ஆகாது. வாயுவும் ஆகாது, ஆகாயமும் ஆகாது, வாயுவும் ஆகாது. ஃபெயிலியர். நீர் உப்பு கரிக்கும், கொஞ்சம் துவப்பாவும் இருக்கும். நீருடைய தத்துவம் உப்பு துவப்பு 2 கலந்துருக்கும். நெருப்பு காரமா இருக்கும். காரம் நெருப்பின் தத்துவம். பாத்துங்க, சுவாசத்துல காரம் நெருப்பின் தத்துவம். அதனால காரம் சாப்பிட்டா என்னது? வயிறு எளிது. வெயில் காலத்துல காரம் சாப்பிடக்கூடாது. புளிப்பு வாயுவின் தத்துவம். புளிப்பு கேஸ் பிடிக்குதுன்னா புளிப்பு ஐட்டங்கள் சாப்பிட்டா கேஸ் பிடிக்கும், வாயு. ஆகாயம் கசப்பின் தத்துவம். நம்மை காக்கின்றது. எந்த நோய் வந்தாலும், கோவிட் வந்தாலும் கசப்பான மருந்துகளைத்தான் சாப்பிட்டு நம்ம ரெடி பண்றோம். அப்ப ஆகாய தத்துவத்தை நாம மாற்றும் போது உடம்பு ரெடி ஆகும். இந்த சுவை உமிழ்நீரை விழுங்கும் பொழுது அறிந்திருப்பீர்கள். காய்ச்சல் வந்தால் நலம். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? பார்த்து பழக வேண்டும். பஞ்சபூத அட்டவணை போட்டிருக்கேன். அட்டவணை தத்துவம் போட்டிருக்கேன். நிலம், நீர், நெருப்பு, வாயுன்னு போட்டிருக்கேன். அது என்னென்ன ஆதாரங்கள், அதனுடைய பீஜ மந்திரங்கள் சொல்லிட்டேன். அந்தந்த கலர்ல அந்தந்த பீஜ மந்திரத்தை அந்தந்த சுவைக்கு நாம் அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணலாம். மூலாதாரத்தை லம்பீஜத்தை கொண்டு ஆக்டிவேட் பண்ணலாம். இனிப்பு சாப்பிட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். மஞ்சள் நிற தியானத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். புரியுதுங்களா? தன்மாத்திரை, கந்தம், மனமறிதல். சரியா? அப்புறம் ஸ்கொயரா நம்ம தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா மூலாதார சக்தி ஆக்டிவேட் ஆகும். 12 விரல் இடையில பண்ணலாம். நாசி நடுப்பகத்திலே ஓடும். சரிங்களா? கால அளவு நிமிடம். சரியா? 20 நிமிடம் நிலசக்தி ஓடும் உடம்புலே. 1 ஹவர்ல 20 நிமிடம் நிலத்தின் சக்தி. 1 ஹவர் கால்குலேஷன். அப்போ 1 ஹவர் கால்குலேஷன் மனிதனுக்கு வயது 60, 70க்கு மேல 80க்கு மேல போகும். 1 ஹவருக்கு மேல ஓடுச்சுன்னா 90 நிமிஷம் ஓடுச்சுன்னா வயசு கூட்டிகிட்டே போகும். அவ்வளவுதான். இந்த பூதங்கள் விகிதாசாரமாக இயங்கும். 20 நிமிஷம் ஓடுறது நிலம், 14 நிமிஷம் ஓடுறது நீர், 12 நிமிஷம் ஓடுறது நெருப்பு, 8 நிமிஷம் ஓடுறது வாயு, ஆகாயம் 4 நிமிஷம் தான் ஓடும். ஸ்பேஸ் எனர்ஜி கம்மியாக தான் ஓடும்.
இப்போ ஸ்பேஸ் எனர்ஜியை நம்ம வந்து தியானம் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உடம்பு நோயை ரிமூவ் பண்ண முடியும். எல்லாத்தையும் எனர்ஜி மேலேருந்து கிடைக்கும். சுவாதிஷ்டான நீர் தத்துவம், ரச தன்மாத்திரை வந்து ரசம், கந்தம், ரசம், ஒளி, ஸ்பரிசம், ஒளி, இந்த மாதிரி தன்மாத்திரைகள். சரியா? வெண்மை நிறம், உப்பு, துவப்பு, மம்பீஜ மந்திரம், பிறை மருவம், 16 விரலடி நூறு, நாசின் கீழ்ப்பக்கம். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்படி நாம ஒவ்வொன்றையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஆதாரங்களை விசுத்தி சக்கரம் வரைக்கும் வந்துருச்சு. ஆகாயம் விசுத்தி சக்கரம் மேல வரைக்கும் போகும். ஓகேவா? இதுதான் பஞ்சபூதங்களுடைய விகிதாசாரத்தை அறிந்து மகாரகசியமான பூதங்களை அறிந்தால் பஞ்சபட்சி சாஸ்திரம் ரொம்ப ஈஸி. அப்பதான் நம்ம பஞ்சபட்சியை தெரிஞ்சு நம்ம செயல்புரிய முடியும். அப்ப பிசிக்கலா நம்ம கலர் தியானம் பண்றதெல்லாம் இதன் அடிப்படையில் சுவாசத்தின் கலர் அடிப்படையில் தியானம் பண்ணுங்க. சரியா? இந்த அட்டவணையை பார்த்து பார்த்து பழகுங்க, தெரியும். அப்ப சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது பஞ்சபூதத்தின் மூச்சுல என்ன பண்ணும், தியானம் பண்ணாலே அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்ப மூச்சு பல முறைகள் சொல்லி கொடுத்துருக்கேன். நிதானமா கத்துக்குங்க. ஒண்ணு மேல ஓடுதா, கீழே ஓடுதா, நடுவா ஓடுதா, அது எல்லா பக்கம் ஓடுதா, புள்ளியாக ஓடுகிறதா என்று பார்ப்பது. அப்புறம் உஷ்ணத்தை அறிவது. ஆகா வருது, கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் கொஞ்சம் உஷ்ணமாகவும் இருக்கு நிலத்தின் தத்துவம், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு நீரின் தத்துவம், வறண்டு இருக்கு வாயுவின் தத்துவம், புள்ளி ஓல மார்க் அப்படியே பயங்கரமா ஷார்ப்பா அடிக்குது நெருப்பின் தத்துவம். ஆகாயின் தத்துவம் எது வறண்டு இருக்கிற மாதிரி இருக்கும், வெது வெதுப்பாவும் இருக்கு. ஆகாயத்துக்குள்ள என்ன இருக்கு, மழை இருக்கு, நீர் இருக்கு, கொஞ்சம் வெது வெதுப்பாவும் இருக்கு. அந்த மாதிரி அது கொஞ்சம் கஷ்டம். ஆகாயத்தின் தத்துவம் மட்டும் கஷ்டங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வச்சு பாக்குறது ஸ்கொயராக இருக்கா, அப்படியே மீன் வளைஞ்ச மேனைக்கு பிறையாட்டம் வருகிறதா, அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கோணமா நெருப்பாக வருகிறதா, முக்கோணத்தை தலகலா போட்டோம்னா எப்படி வருது, ஒரு பூ மலர் போல அஷ்டச்சக்கரம் வாங்க, 1 2 அஷ்டச்சக்கரம், அப்ப அது மாதிரி வருதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியாக மார்க்காக வருகிறதா என்பது இதனுடைய தத்துவம். கண்ணாடி வச்சு பார்க்கணும். நம்ம செல்போனை வச்சு பார்த்துக்கணும். செல்போனை வச்சு ஓகே இந்த பக்கம் அடிக்குது. ஓகே டக்குன்னு போகுது பாருங்க, நெருப்புல இருக்கு, மேல அடிக்குது, கொஞ்சம் உஷ்ணமா இருக்கு. இப்ப நெருப்பு தத்துவம் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் என்ன நெருப்புன்னு மாறி இருக்கு. இப்ப நெருப்பு தத்துவத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்படி நீங்க உணர்ந்து ஒவ்வொன்னையும் தியானம் பண்ணி பழகணும். அப்ப நெருப்பு தத்துவம் ஓடுதுன்னா நெருப்பினுடைய மந்திரம் என்ன சொல்லுங்க? ரம் மந்திரம். ஓம் ரம். சிவப்பு நிறத்து தியானம் எல்லாம் நெருப்பு ஓடுது, மூச்சுல சிவப்பா இருக்குது, என்னை சுத்தி சிவப்பா இருக்கு, நெருப்பின் தத்துவம் இருக்கு, மணிப்பூர சக்கரம் நல்லா பேசு. ரம் இழுக்கும் போதே ஜஸ்ட் பின்னாடி தான் அடிக்கிறேன், அப்படியே முன்னாடி போய் அப்படியே தொப்பு ஸ்தானத்துல போய் அங்கதான் ரம் இருக்கு. கரெக்டா? மணிபுரகம் ஹீட்டை உணர்றேன் சிவப்பு கலர்ல. ரம் ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லி பழகணும். அப்புறம் அதுவா பிரீத் பண்ணும் உள்ளுமா. அப்ப சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். மணிபுர சக்கரம் நான் வயிறு கீரெல்லாம் நல்லா அதோடைய வேலையை செய்யும். சிறுகுடம் நல்லா இயங்கும், சத்து பரிமாறம் நடக்கும், பெருங்குடம் நல்லா இயங்கும், வயிறு நல்லா இயங்கும், ஸ்பிளின் நல்லா இருக்கும். நெருப்பு தத்துவம்னா டயபிட்டிஸ் நீர். இந்த பூதங்களை பிரீத் பண்றதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயங்கள். நாம் அதை விட்டுறோம். அந்த ரகசியம் யாரும் தெரியறதில்லை. இந்த ரகசியம் உங்களுக்கு இந்த வகுப்பு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் எடுக்கிறேன். இந்த ரகசியத்தை புரிஞ்சவங்க மட்டும் தான் பஞ்சபட்ச ஞானி. பஞ்சபட்சத்தை பஞ்சபட்சி பிடித்தோம், பஞ்சபூதங்களை பிடிப்போம். இதைத்தான் இந்த தியானம் பண்ணி நெருப்பாக தியானம் பண்ணி வள்ளல் பெருமான் ஜோதி வடிவாக ஆகிறார். அப்ப நெருப்பு சுவாசத்திலேயே தியானம் பண்ணி நெருப்பாக மாறுகிறார். ரசவாதம். நான் நிலத்தின் சுவாசத்தை பிடித்து விட்டேன், நான் உள்கதியாக சரத்தை நான் நிலமாக பிடித்து விட்டேன். வாசியை என் வாசியானது நிலமாக இருக்கிறது. சார்பாக நிலத்தின் தத்துவம் எப்படியெல்லாம் பரிணமிக்கிறது என்று புரிந்தால் பலம் வாய்ந்தவனாக இந்த உடம்பு பூமியிலே கிடக்கிறது. அப்படியே அழியாம கிடக்குது நிலம். பூமி இந்த உடம்பே அழியாது. அப்படியே இறந்ததுக்கு அப்புறம் அழிச்சால் பீரிட்டு வரும். புரியுதுங்களா? வடகரை வள்ளல் சிவானந்த பரமதசுக்கு 15 நாள் கழிச்சு பழனியிலிருந்து வடகரைக்கு எடுத்துட்டு வரும்போது ஆணி வந்து அந்த டோர்ல இருந்து ஆணி கிழிச்சு பீரிட்டு வந்ததாம் ரத்தம். எப்படி? நிலத்தின் சக்தி. இவ்வளவு ஞானம் வள்ளலுக்கு அடுத்து வந்த மகா ஞானி சிவானந்த பரமஹம்சர். அவருடைய சிஷியரான நித்யானந்த பரமஹம்சர் பாம்பேல வந்து கணேஷ்புரியில் அவரும் சித்து வேலை பண்ண உடம்பையே மாத்துவார். புரியுதுங்களா?
வாசி யோகத்தின் ஹெட் அவங்கலாம். அவங்க தான் தியானத்தின் உச்சம். அப்போ இதை புரிஞ்சுக்குங்க. எல்லா தத்துவங்களும் இதெல்லாம் இருக்கும். நம்ம நிலத்தில் தியானம்னா நிலத்தின் தத்துவம் உடம்பு ஃபுல்லாக வலிமையாகும். நீர் தத்துவம்னா உடம்புடைய பிளட்டை பூரா பியூரிஃபை பண்ண முடியும். நெருப்பு தத்துவம்னா உடம்புக்குள்ளுக்கு தேவை உயிர்த்தன்மையை அதிகப்படுத்த முடியும். நல்ல டைஜஷன், கரைக்கிறதெல்லாம் கரைச்சிடும், கட்டியை பூரா கரைக்கும். வாயு தத்துவம் உடம்புடைய பரிபூர்ணமாக வாயு பேலன்ஸ் ஆச்சுன்னா சக்தி பரிமாற்றம், பிராண சக்தி பரிமாற்றம், 10 வாயுக்களை சமநிலைப்படுத்த முடியும். அகாய தத்துவம் வெற்றிடமாக லேசாக அந்த ஆர்கன் அது பாட்டுக்கு இயங்கும். அற்புதமான இந்த சரகலையை கற்றுக்கணும். நீங்கள் திரும்ப 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 மகா ரகசியம் புரிந்தது. நன்றி.